ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ நமக்கு வந்து ராங் கால்ஸ் வருது. அத எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? தெரியாத நம்பர்லேருந்து உங்களுடைய ஃபோனுக்கு வந்து கால் வந்துச்சு அப்படின்னா, அத எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அப்படி வந்துட்டா வந்து ஆ அந்த மாரி ராங் நம்பர்ஸ் வந்து வருது, தெரியாத நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்கள்ட்ட வந்து சொல்லிருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவங்கள வந்து பிளாக் பண்ணிருங்க. தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு பிளாக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க தொடர்ந்து வந்து இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அப்படி சொல்லி சொன்னாங்கன்னா, நீங்க வந்து அத வந்து அவாய்ட் பண்றது தான் நல்லது. சரிங்களா? அவாய்ட் பண்ணிட்டு, அ அவங்களோட நம்பர் வந்து பிளாக் லிஸ்ட்ல போட்டுருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து உங்கள நேசிக்கிறவங்க இருப்பாங்க. சரிங்களா? நீங்க நேசிக்கிறவங்க இல்ல கிடையாது. உங்கள நேசிக்கிறவங்க. உங்க மேல வந்து அதிகமான பாசமும், அதிகமான அக்கறையும், அதிகமான மரியாதையும் வச்சிருக்கவங்க. சரிங்களா? உங்க மேல பாசமா இருக்கவங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க இத வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பிளாக்ல போடுங்க. 2வது ஸ்டெப் வந்து உங்கள நேசிக்கிறவங்க கிட்ட இத வந்து சொல்லுங்க. சரிங்களா? அவங்க வந்து இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி தருவாங்க. சரிங்களா? அம் அப்புறம் இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. "அனைவரையும் நேசி, ஒருவரையும் நம்பாதே" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இது அதே மாதிரி யார் யார் எல்லார் மேலயும் பாசம் வைக்கிறது ரைட்டு தான். நம்ம ராங் கால்ன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ரொம்ப நம்புவாங்க. சரி, ராங் நம்பரா இருந்தாலுமே வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப நம்புவாங்க. இவங்க வந்து ஓகே, நம்ம இவங்ககிட்ட பேசலாம். இவங்க நல்லா பேசுறாங்க. இவங்க வந்து இவங்க தப்பானவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிர்றோம் நம்ம வந்து. சரிங்களா? அது வந்து நம்ம வந்து நம்பிர்றோம். ஸோ வந்து நம்பி பேசிட்டே இருப்போம். ஆனா திடீர்னு அவங்க எப்படி மாறுவாங்க? யாருக்காகவோ மாறிருவாங்க. நம்மகிட்ட ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் கண்டுபிடிச்சா கூட அவங்க வந்து மாறிருவாங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அதனால வந்து ஆ எல்லாரையும் நேசிங்க. ஆனா வந்து யாரையும் நம்பாதீங்க. சரிங்களா? அனைவரையும் எல்லார் மேலயும் பாசம் வைங்க. எல்லார் மேலயும் பாசம் வைங்க. எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா வந்து யார் எப்படி எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. அதனால வந்து ஒரு ஒரு யாரையும் வந்து நம்பக்கூடாது. சரிங்களா? அதாவது கோபிநாத் சார் சொல்லுவாரு, "நம்பி ஏமாறுங்க தப்பில்ல. 4 தடவ, 5 தடவ நம்பி ஏமாறுங்க தப்பில்ல." ஏன்னா வந்து ஏன்னா வந்து ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதே ஒருத்தருடைய உறவு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நம்ம சுத்தி 4 பேர் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. அத வந்து நான் அப்ஜெக்ட் பண்ணல. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அந்த கான்செப்ட் அந்த லைன் அது யார் சொல்லி வச்ச லைன்னு கூட எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ வந்து உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்கள்கிட்ட நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லுங்க. ஆ பிளாக் லிஸ்ட்ல போட்டுருங்க. சரிங்களா? ஸோ வந்து இப்படி தான் வந்து நீங்க இந்த பிரச்சனைய வந்து ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. நம்மளுடைய சேனல் ஃபாரின் ஸ்டார்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.